أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, சில விஷயங்களை நாம் காணும்போது நமக்கு வியப்பும் ஆச்சரியமும் தோன்றும். சமீப நாட்களாக சில வீடியோக்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. RSS உடைய தலைவர் மோகன் பகவத் அதில் பேசுகிறார். அவர் சொல்லுகின்றார், இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்த நாள் முதல் இன்று வரை அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது இனியும் இருக்கும். அது இருப்பதை எவராலும் தடுக்க முடியாது, அதை அழிக்கவும் முடியாது என்ற ஒரு வார்த்தையை அவர் முன்மொழிகிறார். அப்படி சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் இன்னும் பல விஷயங்களையும் பேசுகின்றார். இப்போது நாம் சொன்ன இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. இதை கேட்கும்போது நமக்கு என்ன திடீரென்று என்ன ஞானோதயம், இவருக்கு என்ன ஹிதாயத் கிடைத்து விட்டதா, என்ன இப்படி சொல்லுகின்றார் என்று நாம் வியப்பில்தான் காண்போம். ஆனால் அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அல்லாஹ் நாடியவருக்கு ஹிதாயத்தை வழங்குவார் என்பது சரியானதாக இருந்தாலும், இவருக்குரிய விஷயத்தை நாம் சற்றே உள்வாங்கி யோசிக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்குவான் என்று நாம் இந்த விஷயத்தை சொல்லும்போது நினைவுக்கு வருவது என்னவென்றால், இதே போன்று இதே RSS உடைய முன்னாள் தலைவராக இருந்த சுதர்சன் என்ற ஒருவர், அவரும் இப்படித்தான் இந்த RSSஐ வழிநடத்தினார். நீண்ட கால தலைவராகவும் இருந்தார். அவர் வாழும் இடம் பெங்களூராக இருந்தது. அவருடைய முதுமையில் இனி எதுவும் முடியாது என்ற கட்டம் வந்தபோது வேறொரு தலைவரை அவர் மாற்றிவிட்டு தனது பெங்களூர் வீட்டில் சென்று தங்கிவிட்டார். அங்கே அவர் தங்கியிருந்த அந்த காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் நமக்கு மிக ஆச்சரியம் தரத்தக்கதாக இருந்தது. அவர் ஒரு நாள் தன் வீட்டிலே மிகுந்த பாதுகாப்புடனும் மிகவும் அதிகமான தொடர்போடும் அங்கே காவலாளிகளோடும் இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய அந்த முதுமை நிலையில் சுயமாக வீட்டை விட்டு வெளிவந்து விட முடியாத நிலையில்தான் இருந்தார். ஆனாலும் ஒரு நாள் அவர் வீட்டில் காணவில்லை. எல்லோரும் தேடுகின்றார்கள். எங்கே போனார்? அவருக்கு நினைவு அந்த அளவிற்கு இப்போது சரியாக இல்லை. அவர் மனநிலை இப்போது மாற்றமடைந்திருக்கிறது. எதுவும் சரியாக புரிவதும் இல்லை. ஏன் வீட்டில் உள்ளவர்களை கூட சரியான முறையில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் உள்ள அவரை முழுமையாக அவர்கள் பாதுகாத்து வைத்திருந்த அந்த நிலையில் திடீரென்று ஒரு நாள் வீட்டில் அவர் காணப்படவில்லை. தேடி ஆயிற்று, எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தாயிற்று, அவர் காணவில்லை. ஆனால் அவர் தன் வீட்டை விட்டு அதிகாலையிலேயே நடந்து வெளியேறியிருக்கிறார். அவர் சென்றது மக்கள் கூடும் இடங்களான கடைத்தெரு போன்ற இடங்களுக்கு மெல்ல நடந்து வந்து விட்டார். அங்கே சந்தித்தவர்களிடத்திலே பலரிடத்திலே இவர் கேட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இன்று ஈதுடைய நாள் அல்லவா, ஈதுக்கு தொழுகைக்கு செல்ல வேண்டுமே, ஈதுகா எங்கே இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இதை கேட்ட பலர், என்ன இவர் இன்று ஈது என்று சொல்லுகின்றார், இது பெருநாள் தினம் அல்லவே, இவர் கேட்கின்றாரே தொழுகப் போக வேண்டும் என்று சொல்கிறாரே, யார் இவர்? எவருக்கும் அடையாளம் தெரியவில்லை. ஆனால் இவர் இதை மீண்டும் மீண்டும் பல இடங்களிலே கேட்டுக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். மெல்ல நடந்து கொண்டே இருக்கிறார். சற்று தூரத்தில் ஒருவர், இவரை அடையாளம் தெரிந்த ஒருவர் இவருக்கு எதிர்படுகின்றார். அவர் கேட்கின்றார், என்ன ஜி, எங்கே வந்திருக்கிறீர்கள், எங்கே செல்ல வேண்டும், ஏன் வந்தீர்கள்?
அவரிடத்திலும் அதே கேள்வியை கேட்கின்றார். இன்று ஈதுடைய நாள் அல்லவா, நான் ஈதுகாவிற்கு தொழுகைக்கு போகின்றேன் என்று சுதர்சன் சொல்லுகின்றார். கேட்டவருக்கு வியப்பு. என்ன, இவர் ஆர்எஸ்எஸின் உச்ச தலைவராக இருந்தவர், அப்படிப்பட்ட ஒருவர் இன்று இந்த வார்த்தையை சொல்லுகின்றாரே, தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்பது முஸ்லிம்களுடைய வேலை அல்லவா, அவர்கள்தானே தொழுகை செல்வார்கள், இவர் எப்படி தன்னை ஈதுடைய நாளில் தொழுகைக்கு போகிறேன் என்று வெளியேறி வந்திருக்கிறார், அப்படி சொல்லுகின்றாரே என்று வியந்து போனவராக அவரிடத்திலே ஏதேதோ பேச அவர் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய நினைவு தடுமாறி இருக்கிறது, பிறந்திருக்கிறது, எனவே ஏதோ சொல்கிறார் என்று முடிவெடுத்து அவரை வீட்டிற்கு கொண்டு வந்து நலமாக சேர்த்து விட்டார்கள். இந்த செய்தியான் அப்போது பெங்களூரில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மக்களுக்கு மத்தியில் பல விஷயங்களை இது தெளிவுபடுத்தியது. ஏதோ ஒரு மனதிலே இருந்திருக்கிறது, அது அவரை மீறி இப்பொழுது வெளிப்படுகிறது என்று எல்லோரும் சொன்ன நிலைக்கு இருந்தது. பின்னாளில் இதை சமரசம் என்ற நூலில் புத்தகத்தில் மாதம் இருமுறை வெளிவரக்கூடிய அந்த புத்தகத்தில் இதை செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிலையில் ஆர்எஸ்எஸின் தலைவராகவே இருந்து செயல்பட்ட ஒருவர் பின்னாளில் ஈதுடைய தொழுகைக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு அவர் மனதிலே ஏதோ இருந்தது என்று சொன்னால் நாம் அதை சிந்திக்கத்தான் வேண்டும். இப்பொழுது மோகன் பகவத் சொல்லுகின்றாரே, அதுவும் அது போன்றதா என்று கண்டால் இல்லை. இவர் இப்போது தெளிவாகத்தான் இருக்கிறார். தன்னுடைய அனைத்து வேலைகளையும் புரிந்துதான் செய்கின்றார். தனது வார்த்தைகள் அவருக்கு நன்கு புரியும். அவர் சொல்லுகின்றார், இந்த இந்தியாவிற்கு இஸ்லாம் எப்போது வந்ததோ அது அன்று வந்தது முதல் இன்றைய நாள் வரையிலும் வந்த மாதிரி தான் இருக்கிறது. அதில் எந்த மாறுபாடும் இல்லை. அதை யாராலும் அடிக்க முடியாது. இப்போதும் இருக்கும், நாளையும் இருக்கும் என்ற வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். ஏன் இப்படி சொல்லுகின்றார்? இது உண்மைதானா? அவர் சொன்னால் அது சரியாக இருக்குமா? அவர் சொல்வதற்கு சாத்தியம்தானா என்றெல்லாம் நாம் சில விஷயத்தை பேசத்தான் வேண்டியிருக்கிறது, யோசிக்க வேண்டியதுதான் இருக்கிறது. நாம் சொல்வோம், இல்லை, அவர் வார்த்தைகளில் உண்மை இல்லை. சர்வதேச நெருக்கடிகள் அவருக்கு இருக்கின்றன. இந்திய தேசத்தில் முஸ்லிம்கள் படுபாதகம் செய்யப்படுகின்றார்கள், தொல்லை துயரங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்ற நிலை வெகுவாக பரவி இருக்கிறது. அதிலிருந்து தப்பிப்பதற்காக, இன்னும் சர்வதேச அழுத்தங்களிலிருந்து விடுபடுவதற்காக, சிறுபான்மையினருக்கு இங்கு உரிமை தரப்படவில்லை என்று மேலே நாடுகள் அழுத்தம் தருகின்றன, அதிலிருந்து விடுபடுவதற்காக இவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி எடுத்து சொல்லுகின்றார். இஸ்லாம் இங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. வந்த நாள் முதல் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்போதும் இருக்கிறது, இன்னும் இருக்கும் என்று இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். ஆனால் அவர் உள்மனது அப்படித்தான் சொல்லுமா? அவருடைய நோக்கம் அப்படித்தான் இருக்குமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு விஷயத்தை சொல்லுவான். இதா ஜாக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக ரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன் என்று அல்லாஹ் சொல்லுவான். நபியே, உம்மிடத்தில் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் வந்தால் நீங்கள்தான் அல்லாஹுடைய தூதர் என்று அவர்கள் சாட்சியம் சொல்லுவார்கள். அல்லாஹ் அறிந்திருக்கின்றான், நீங்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கின்றான். எனினும் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கின்றான், இந்த முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள் பொய் சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ் இங்கே சாட்சியம் சொல்லுகின்றான். இதை இமாம் முஹம்மது முத்தவல்லி ஷாராவி இதனை தஃப்சீர் செய்யும்போது சொல்லுவார்கள். இங்கே சில விமர்சகர்கள் சில கேள்வியை கேட்டார்கள். அவர்கள் சில வார்த்தைகளை மாற்றி முனாஃபிக்கீன்கள் இவரை ரசூல் என்று சாட்சி சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் இந்த முனாஃபிக்கீன்கள் பொய் சொல்லுவதாக சொல்லுகின்றான், அப்படியானால் இந்த ரசூல் உண்மை அல்லவா என்று அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அவர்களுக்கு பதிலடி தந்த இமாம் முத்தவல்லி ஷாராவி அவர்கள் தெளிவாக ஒன்றை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் இங்கே மறுப்பது எதை என்று சொன்னால் இந்த முனாஃபிக்குகளின் சாட்சியத்தை தானே தவிர அந்த ரசூல் அல்லாஹ்வின் தூதர் என்பதிலே எந்த ஒரு மாற்றத்தையும் அல்லாஹ் சொல்லவில்லை.
அவர் அல்லாஹுடைய தூதர்தா என்பதை அல்லாஹ் சாட்சி சொல்லிவிட்டுத்தான் இதை சொல்லுகின்றான். அப்படியானால் அல்லாஹ் சொல்லும் நோக்கம் இந்த முனாஃபிகீன்கள் பொய் சொல்கின்றார்கள் என்பதைத்தான் என்று விளக்கம் தருவார்கள். நன்கு இங்கே பொருந்துவது மோகன் பகவத்துடைய வார்த்தைகளுக்கு இந்த தஃப்சீர் நன்றாக பொருந்துகிறது. ஆமாம், அவர் இன்று தனது சர்வதேச நெருக்கடிகளுக்காக இதை சொல்லுகின்றார். அவருடைய மனதிலே உண்மையிலேயே இதுபோன்று முஸ்லிம்களை புண்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு தொல்லை தரக்கூடாது, இஸ்லாம் என்பது உயர்ந்ததொரு மார்க்கம், அதை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற உறுதிப்பாடு ஏதும் இருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்தால் நிச்சயம் அதற்கு இடமில்லை. அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய உத்தரவுகளும் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறது. அருமைக்குரியவர்களே, இது இப்படி இவர் சொல்வதின் நோக்கம் ஏதோ முஸ்லிம்களை விளங்கி கொண்டு சொன்னதாக நாம் கருத மாட்டோம், ஏற்க மாட்டோம். ஒருவேளை அப்படி ஒரு எண்ணம் இவருக்கு இருக்குமேயானால் இன்றைய தினம், அதாவது 1 செப்டம்பர் 2025 ஆகிய இன்றைய நாளில் இதோ ஒரு வழக்கு ஒன்று உயர்நீதிமன்றத்தில் இன்று வந்து விவாதிக்கப்பட்டு நீதிபதிகளால் சில கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதையே நாம் உதாரணமாக கொள்ளலாம். அருமைக்குரியவர்களே, வங்கதேசத்தில் உள்ள முஸ்லிம்களும் வங்கதேசத்தில், அதாவது பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் இங்கே மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் மொழியால் ஒன்றிணைந்தவர்கள், ஒரே மொழி பேசுபவர்கள், ஒரே விதமான கலாச்சாரம், ஒரே விதமான ஆடை, ஒரே விதமான உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் கொண்டவர்கள். இப்போது இந்த ஆர்எஸ்எஸ்ஸுடைய வழிகாட்டிலில் இயங்கி வரக்கூடிய பாஜக அரசு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை யாரையெல்லாம் அவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களை அப்படியே தூக்கி சென்று போய் பங்களாதேஷுடைய எல்லையில் விட்டு நீங்கள் பங்களாதேஷிற்கு சென்றுவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் பங்களாதேஷ் மொழியை பேசுகின்றீர்கள், வங்காள மொழி பேசுகின்றீர்கள், எனவே நீங்கள் வங்காளிகள் என்று முஸ்லிம்களை குறிவைத்து இப்படி ஒரு வேலையை செய்வதை இப்பொழுதுதான் செய்தி வெளிவந்திருக்கிறது. பல நூறு பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் வதை முகாம்கள் என்று சொல்லக்கூடிய முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் கைது செய்யப்பட்டு சிறைகளிலும் இருக்கிறார்கள். என்ன கொடுமை இது! இன்று நீதிமன்றம் இதை கேட்டுவிட்டு எதிர்வாதம் செய்து இந்த அரசு தரப்பு வக்கீலத்திலே கேட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் என்ன மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் வங்காளிகள் என்று சொல்வீர்களா? எதை வைத்து சொல்கிறீர்கள்? என்ன ஆதார அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டு அதற்கு விதத்தில் பதில் இல்லை என்ற போது நீதிபதியை தொடர்ந்து சொல்கின்றார்கள். அவர்கள் வங்காள மொழி பேசுகிறார்கள் என்ற ஒரே ஒரு தகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களை இந்த இந்தியர்கள் அல்ல என்று நீங்கள் எப்படி குடியுரிமையை தகர்த்து அவர்களை அங்கே கொண்டு விட முடியும்? என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? இங்கே இவர்கள் முஸ்லிம்களை கொத்து கொத்தாக பிடித்து கொண்டு போய் அங்கே வங்காள எல்லையில் விட்டுவிட்டு நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அங்கே உள்ளே நுழைந்தால் அந்த நாட்டு இராணுவம் அவர்களை விரட்டி அடிக்கிறது. இந்தியர்களாகிய நீங்கள் ஏன் இங்கே வருகிறீர்கள் என்று கேட்டு விரட்டுகிறது. திரும்பி இங்கே வந்தால் இந்திய இராணுவம் எல்லையில் இருந்து கொண்டு அவர்களை உள்ளே விட மறுக்கிறது. இங்கும் இல்லை அங்கும் இல்லை என்ற நிலையிலே அந்த மக்கள் தவித்து கொண்டிருப்பதை உச்ச நீதிமன்றம் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறது. சுட்டிக்காட்டிவிட்டு மொழியால் இப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் இப்படி எதுவெல்லாம் செய்திருக்கிறீர்கள், என்னவெல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்பதை எல்லா ஆதாரங்களையும் நடந்த அனைத்து விவரங்களையும் நீதிமன்றத்தில் வரும் செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள் நீங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும். 12ஆம் தேதி மீண்டும் இந்த விசாரணை நடைபெறும் என்று இன்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் சொன்னபோது மேற்கு வங்கமும் பஞ்சாபும் அண்டைய நாடுகளோடு தொடர்புடைய ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே கலாச்சாரம் கொண்ட மக்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினால் அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் என்பதை அங்கே சுட்டிக்காட்டியும் இருக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, நாம் சொல்வது கேட்பது இதுதான். ஆர்எஸ்எஸ் முஸ்லிம்கள் மீதும் இந்த உம்மத்தின் மீதும் நல்லெண்ணம் கொண்டுதான் மோகன் பகவத் இதையெல்லாம் சொல்கிறார் என்று சொன்னால், இதோ நடக்கிறதை முஸ்லிம்களை குறிவைத்து இப்படி ஒரு மோசமான விளைவை மேற்கு வங்கத்தில் நிகழ்த்தியிருக்கிறீர்களே, இது யாருடைய வழிகாட்டுதலில் நடைபெற்றது? அடுத்து இதோ பீகாரில் பல லட்சம் மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள்
வாக்காளர் பட்டியலிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்களே, இது யாருடைய தூண்டுதலில் நடைபெற்றது? யாருடைய வழிகாட்டிலில் நடைபெற்றது? இன்னும் பல்வேறு இடங்களிலே இந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்கள் பள்ளிவாசல்களையும் மதரசாக்களையும் தர்காக்களையும் சேதப்படுத்துகிறார்களே, அது யாருடைய முயற்சியின் கீழ் நடைபெறுகிறது? எனவே இவர்கள் சொல்வதில் எதுவும் உண்மையில்லை, இவர்கள் பொய்யர்கள். இதைத்தான் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், இந்த பொய்யர்கள் நயவஞ்சகர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சாட்சியம் சொல்கின்றானே, அதில் கட்டுப்பட்ட விஷயம் இதுவாகும். நிச்சயமாக இவர்கள் ஒருபோதும் நன்மையை செய்ய முடியாது. ஆர்எஸ்எஸ்காரர்கள் போன்ற எவரும் எந்த ஒரு நன்மையும் செய்துவிட முடியாது. அவர்கள் செய்யும் அனைத்தும் தீமையாகவே இருக்கும். அவர்கள் வேண்டுமானால் தாங்கள் சேவை செய்வதாக நல்லது செய்வதாக கூறிக்கொள்ளலாம், ஆனால் ஒருபோதும் அது நன்மை எதுவும் இருக்காது. மக்கள் பயன்பெற முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்கின்றான், அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் துலுமாத்தி இளநூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களுக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான். அப்படி இருந்து கொண்டு அவர்களை இருள்களை விட்டும் அகற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கிறான். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் தன் பொறுப்பேற்று அவர்களை இருளிலிருந்து அகற்றி ஒளிக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான். ஆனால் வல்லதீன கஃபரு அவுலியாஹுமுத்தாகூத்து, அதுவே காஃபிரான இவர்களுடைய பொறுப்பாளிகள் யார் என்று சொன்னால் அத்தாகூத்து என்று சொல்லக்கூடிய சிலைகள் மற்றும் எதுவெல்லாம் வணங்கப்படுகிறதோ அவை, இன்னும் ஷைத்தான், இவை அனைத்தும் இவர்களுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் யுஹ்ரிஜூனஹும் மின நூரி இலல் துலுமாத்தி, அவர்கள் ஒளியை விட்டும் மக்களை வெளியேற்றி இருளின் பக்கம் கொண்டு சேர்க்கிறார்கள். இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருளிலிருந்து மக்களை வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு சேர்க்கிறான். அங்கே இவர்களோ மக்களை ஒளியிலிருந்து வெளியேற்றி இருளின் பக்கம் கொண்டு சேர்க்கிறார்கள். நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இவர்களுடைய செயல்பாடாக இருக்கின்றது. நாம் இதுவரை கண்டவையெல்லாம் இவர்கள் சொல்வதும் செயல்படுவதும் அனைத்தும் இருளை நோக்கியே நாம் தெளிவாக பார்க்கின்றோம். இந்த அரசியல்வாதிகள் பலர் இந்த பாஜக அரசை சுட்டிக்காட்டி பேசும்போது இவர்கள் 2 காலத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதுதான் இந்த வசனத்தின் பொருளாக அமைகிறது. அப்படியானால் இவர்கள் ஒருபோதும் நன்மையை சொல்லக்கூடியவர்கள் அல்ல, நன்மைக்கு எதிரானவர்கள். இவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் தவறானவை, பொய்யானவை என்பதை நாம் விளங்கிக் கொண்டு இவர்களை ஒதுக்கி தூரமாக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் என்பதே நமது கோரிக்கை. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.